இறங்குடா. ம். சார். ஆ ம் நாங்கள் கல்லூரி மாணவர்கள் ஒரு விளம்பரத்துக்காக வந்திருக்கோம். இந்த பொருளை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா 2 ஆச்சரியமான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அப்படி என்னப்பா அச்சமால் பொருள் இது? ஆ இந்த பொருளை உபயோகப்படுத்தினா உங்கள் வீட்டுக்கு திருட வர மாட்டான். நீங்கள் திருட்டு பயம் இல்லாமல் தூங்கலாம். இன்னொன்று, இந்த பொருளை உபயோகப்படுத்தினா உங்கள் யாருக்கும் பெண் குழந்தையே பிறக்காது. பாடுறா, இது நம்மளுக்கு பயங்கரமாக யூஸாக இருக்கும் போலையே. நம்மளுக்கு ஏற்கனவே 4 பொட்டை பிள்ளைங்க. இதை பயன்படுத்தி 2 சிங்கக்குட்டிங்களை பெற்று போடலாம் போல். தாப்பா ம். கூடாத. என்னடா இது? பச்சை பசேல் நிற்குது, கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி. அப்படி என்ன இருக்கும் அந்த டப்பாவில்? சரி, திறந்து தான் பார்ப்போமே. அடடா, என்னடா இவனுங்க இவ்வளோ பேக் பண்ணி வச்சுருக்கானுங்க? உள்ள இன்னொரு டப்பா வேறையா? இதை குத்த ஆமாட்டானுங்களே. நல்லா பேசி நம்ம மைக்கி ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. இதோட ஆச்சரியமான பொருள், இதை குத்து நம்மள 7 ஆக்கிட்டு போயிட்டானே. இதை பிடிச்சாடா திருட வர மாட்டான். என்னையே ஏமாத்திட்டான்டா. வாங்கடா போகலாம். விடக்கூடாதுடா அவனை. இன்னமா பேசி இது பண்ணா. சார், அது மட்டும் இல்லை, இந்த பொருள் நீங்கள் உபயோகப்படுத்தினா உங்கள் வீட்டுக்கு திருட யாரும் வர மாட்டான். நீங்கள் திருட்டு பயம். இதை பிடிச்சாப்பா வீட்டுக்கு திருட வர மாட்டாங்க. இதை பிடிச்சா எங்களுக்கெல்லாம் பொட்டை குழந்தைங்க பிறக்க மாட்டாங்கன்னு சொல்கிற. என்னப்பா நினச்சினுக்கிற? சொல்லுப்பா, சொல்லு. உன்னை தானே கேட்டுன்னு இருக்கேன். டேய் புர்ரா. அண்ணே, சிகரெட் பிடிச்சா டிபி நோய் வரும். டிபி நோய் வந்தால் நைட்டு ஃபுல்லாக இருமிட்டே இருப்பீங்க. இரும்பு வீட்டில் எப்படின்னா திருட வருவான். அது மட்டும் இல்லை, சிகரெட் பிடிக்கிறதுனால ஆன்மக்குரு நிறைய வரும். ஆன்மக்குரு வந்தால் எந்த குழந்தையுமே பிறக்காது. அப்புறம் எப்படி பெண் குழந்தை மட்டும் பிறக்கும்? இது மட்டும் இல்லை, இதனால் இன்னும் நிறைய பாதிப்பு இருக்குது. ஆகவே மக்களே, இன்றைய புகைப்பிடிப்பதை கைவிடுவீர்.